தளபதியாலவே த ஒன் சூர்யாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியலை இது வரைக்கும். அப்படி என்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வச்சுருக்குன்னா, த ஐஎம்டிபி ரேட்டிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதாவது தேட்ரு முன்னாடி போயிட்டு கத்திட்டு கதறி இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ரேட்டிங் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஆடியன்ஸ் தரக்கூடிய ரேட்டிங் இருக்குது. ரெட்ரோ மூவி நல்லாவே இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் கதறிட்டு இருக்காங்க தேட்டர் முன்னாடி. அதை விடுங்க, இப்போ ஐஎம்டிபி ரேட்டிங்கே வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா தளபதியோட லியோ மூவி பார்த்திங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்கன்னா 67,000 பேருக்கு பார்த்திங்கன்னா சம்திங் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து தலையோட குட் பேட் அக்லி படத்துக்கு பார்த்திங்கன்னா 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஓட் போட்ட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் 8,965 பேர் பார்த்திங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா த ஒன் சூர்யாவோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா ரெட்ரோவோட 10க்கு 8.1 ரேட்டிங் வந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்கன்னா 8,970 பேர் பார்த்திங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ரெட்ரோ படம் தான் பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டிங் பார்த்திங்கன்னா வந்திருக்கு 8.1. அது இல்லாமல் அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா அதிகமான ஓட் வாங்கின மூவிஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா அது டாப்பில் பார்த்திங்கன்னா 2 மூவி இருக்குங்க. அந்த 2 மூவி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். அதில் 2வது இடத்துல பார்த்திங்கன்னா சூரரை போற்று, அதாவது த ஒன் சூர்யாவோட சூரரை போற்று பார்த்திங்கன்னா 10க்கு 8.7ங்க 8.7 ரேட்டிங் வந்திருக்கு. அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஓட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா, 1,27,000 சம்திங் பார்த்திங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. அதாவது ரேட்டிங் வரது பெருசு இல்லைங்க, அந்த மூவிக்கு எவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அந்த சம்திங்கில் பார்த்தீங்கன்னா இது அதிகமான ஓட்டு, அது இல்லாத பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டிங் வந்திருக்கு. அது இல்லாத ஃபஸ்ட்டு இடத்துல எந்த மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் சூர்யாவோட அவரதே பார்த்தீங்கன்னா ஜெயபீம், அந்த படம் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.7 ரேட்டிங் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஓட் பார்த்தீங்கன்னா 2,25,500 ஓட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்னதான் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டும் பார்த்தீங்கன்னா 8.7 தான் ரேட்டிங்கு, ஜெய்பீமும் பார்த்தீங்கன்னா 8.7 தான் ரேட்டிங்கு. ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்லாமல் ஜெய்பீம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, அதாவது சூரரை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 1,27,000 பேர் பார்த்தீங்கன்னா ஓட் போட்டாங்க. ஆனால் ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா அதை விட 1,00,000 அதிகமாக பார்த்தீங்கன்னா 2,25,000 ஓட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 ஓட்டு வந்திருக்குங்க. அதை வச்சியும் பார்த்திங்கன்னா 8.7 ரேட்டிங் வரதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த மூவி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா விஜய் அஜித்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல.